தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 5 ஆண்டுகளாக நிரந்தர செயலாளர் இல்லாததால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பணிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நிரந்தர செயலாளர் நியமிக்கப்படவில்லை என்பதால் வரவு செலவு கணக்குகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடுமையாக அவதியடைந்து வரும் நிலையில் விரைவில் நிரந்தர செயலாளரை நியமிக்க கோரி கோவில்பட்டி கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனுவினை அளித்துள்ளனர். இப்போ செட்டிக்குறிச்சி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்ங்கிறது அங்கே ஒன்று செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக செயலர் பொறுப்பில் ஆள் இல்லை. நாங்களும் பல தடவை மாவட்ட துணைப்பதிவாளர், இணைப்பதிவாளர், மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துட்டோம். ஆனால் ஒரு 2 பேரை அப்பாயின்மெண்ட் போடுற மாதிரி போட்டாங்க ஃபார்மாலிட்டிக்கு. ஒரே வாரத்தில் திரும்ப வாங்கிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால் காரணம் தெரியல. இதனால் பொதுமக்களுக்கு வரவு செலவு செய்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது. நீண்ட நாள் கோரிக்கையாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இளைஞர்களை வனத்துறையினர் தாக்கியதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொய்கைப்பட்டியில் இளைஞர்கள் வனப்பகுதிக்கு சென்ற நிலையில் அவர்களை வனத்துறையினர் தாக்கியதாக தெரிகிறது. இந்த நிலையில் வனத்துறையினரின் அராஜகத்தை கண்டித்து கிராம மக்கள் பொய்கைப்பட்டியில் மணப்பாறை துவரங்குறிச்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் காவல்துறை மற்றும் வனத்துறையினர் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதபுரம் பகுதியில் தேவாலயம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். இந்து மக்கள் மட்டுமே வசித்து வரும் வீரன்கோவில் அருகே திருச்சியை சேர்ந்த சிலர் இடம் வாங்கி கிறிஸ்தவ தேவாலயம் கட்டி அப்பகுதி மக்களிடம் பிரச்சனையை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எதிர்ப்பை மீறி தேவாலயம் கட்டினால் வீதியில் இறங்கி போராடுவோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது வேணுக்குனே மத பிரச்சனை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு லோக்கலில் சில பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் இதை பண்ணுறாங்க. இது வரைக்கும் நாங்கள் சட்ட ரீதியாக மட்டும்தான் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு மேலே ஐயாட்டையும் கலெக்டர் ஐயாட்டையும் கொண்டு மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே ஐயா அதை தலையிட்டு அதை தடுத்து நிப்பாட்டணும். என்ஓசி கொடுக்கக்கூடாது. மீறியும் கொடுத்தாங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடுறத வரை எங்களுக்கு வேறு வழி இல்லை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஆத்தியடிப்பட்டியில் கடந்த 8 மாதங்களாக குடிநீர் மாசு கலந்து சேரும் சகதியுமாக வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தரமற்ற இந்த குடிநீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்பட்டு பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர்.